வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 225 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவில் போயிடுச்சு. சென்செக்ஸ் பார்த்தோம்னா ஒரு 721 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி 537 பாயிண்ட்டு, ஐடி செக்டர் பார்த்தா 512 பாயிண்ட்டுன்னு சொல்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிசஸுமே நல்ல ஒரு டவுன்ஃபாலு. இது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று எதுக்கு பார்த்தபோது இந்த கார்ப்பரேட் ஆக்ஷனில் அவங்களோட இதில் அந்த ஒரு பயத்தினால தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நெகட்டிவ் ஃபாலில் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்த்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கண்டினியூஸாக ஃபால் டவுனில் தான் போயிருக்கு. அந்த மேலே ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸே இல்லை. இதோட டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூவேஷன் ஆகுமான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆகிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டில் வைஸ் நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு டவுன்ஃபாலில் வந்திருக்கு. இதுலேருந்து இன்னும் இறங்கி சின்னதாக ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு திருப்பி டவுன்ஃபாலில் தான் போகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு கிளியராக ஒரு இது இண்டிகேஷன் மாதிரி தான் இது காமிச்சிருக்கு. ஸோ இதோட இது வந்து நம்ம ஆகஸ்ட் 1 வரைக்கும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃபோட இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி என்னென்னு நமக்கு ஒரு கிளியர் வியூ தெரிஞ்சிடும். இப்போ ரீசெண்ட் இதில் பார்க்கும்போது இந்தியாவும் யூகேவும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு இதுக்கும் பெரிய அளவுக்கு டேரிஃப் ஒன்றும் போட்டுக்கல, கம்மியாக தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் யூகேவும் அவங்களும் நம்ம 2 இது மட்டும்தான் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. பட் யூஎஸோட இன்னும் அஃபிஷியலான ட்ரேட் டீல்னு எதுவுமே இன்னும் வரல. ஸோ அது வரட்டும். வந்ததுக்கப்புறம் என்னென்னு ஃபர்தராக பார்க்கலாம் எப்படி போக போகுதுங்கிறத. மார்க்கெட்டு இப்போதைக்கு கிளியராக டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த டைமில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் மோஸ்ட்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ணிகிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு உள்ள ஸ்டாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு நல்ல இதாக இருக்கும். இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னரை யார் இருந்ததுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிப்லா தான். கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 3% வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு, அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாக்டர் ரெட்டி, ஹெச்டிஎஃப்சி லைஃப்னு சொல்லி நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்க்கும்போது காலையில் பார்த்தீங்கன்னா சிப்லாவும் சன்ஃபார்மா மட்டும் தான் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. அந்த 2 கம்பெனி மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கம்பெனியும் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சிட்டு, இதில் டாப் லூசரில் யார் இருந்ததுன்னு பார்த்தா பஜாஜ் ஃபினான்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 4.71% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்காங்க. அடுத்ததாக இந்துஸ்இண்ட் பேங்கு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, பஜாஜ் ஆட்டோ, டெக் மஹேந்திரா அப்படின்னு சொல்லி எல்லாமே டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லாம் நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 615 இருக்குது. ப்ரீவியஸ் இதில் 680 வரைக்கும் போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் போயிட்டுருக்கு. அதுமாதிரி பஜாஜ் ஃபினான்ஸும் 913 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் டெக் மஹேந்திராலாம் நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே இறங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக நேற்று எஃப்ஐ டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐ வந்து நேற்று சேல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எதிர்பார்த்தது தான். ஏன்னா நேற்றுக்கே நல்ல ஒரு டவுன்ஃபால். மோஸ்ட்லி இன்றைக்கும் எஃப்ஐ சேல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2133 கோடிக்கு சேல் பண்ணி வச்சுருக்காங்க. டிஐயை பார்க்கும்போது 2617 கோடிக்கு பை பண்ணி வச்சுருக்காங்க. இதே இது நாள் 23ஆம் தேதி பார்க்கும்போது எஃப்ஐ சேல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. டிஐயை வாங்கி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ எஃப்ஐ வந்து கொஞ்சம் சேலிங் சைடு தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த டைமில் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்து ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை பண்ணிங்க. கோல்டு பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் டவுன்ஃபால் தான் போயிருக்கு. 45 ரூபா இறங்கியிருக்கு. 22 கேரட் கோல்டு 9210 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. 24 கேரட் கோல்டு 10,048 அப்படின்னு இருக்குது. 49 ரூபா இறங்கியிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டையும் சில்வரையும் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருங்க. ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலோ வாட் எவர் இஸ் பாசிபிள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். யூஎஸ் மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை. நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சடாக தான் போயிருக்கு. நாஸ்டாக்கு ஒரு 37 பாயிண்ட்டும், S&P 500 4 பாயிண்ட் பாசிட்டிவ், டவ் ஜோன்ஸ் பார்த்தா ஒரு 316 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டு நெகட்டிவில் இருக்குது. டாக்ஸி நெகட்டிவ், எஃப்டிஎஸ்சி நெகட்டிவ், சிஎஸ்சி நெகட்டிவ். சிஎஸ்சி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. மற்றெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுமாரி ஏஷியன் மார்க்கெட்டான ஜப்பான் நிக்கி பார்த்தா நெகட்டிவில் தான் போயிருக்கு. லாஸ்ட் 2 டேஸாக நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போனது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 370 பாயிண்ட்டு நெகட்டிவில் போயிடுச்சு. அதுமாரி ஆங்ஸங்கு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 278 பாயிண்ட்டு நெகட்டிவில் இருக்குது. அதுமாரி
தைவான் ஆனால் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவில் வந்துச்சு, 55 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. பிஃபோராக காலைல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். அடுத்ததாக ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட மதிப்பு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $415 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட வேல்யூவேஷன் ப்ரைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு $2.3 பில்லியன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஐபிஓ சைஸு 415 மில்லியன் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா $2.3 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தரப்பு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது ஆகஸ்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. அடுத்தது எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து இன்றைக்கி அவங்களோட ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. இன்னும் ஸ்க்ரீனரில் இன்னும் அப்டேட் ஆகலை. அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கும் டவுனில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எஸ்பிஐ கார்டுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக சென்னை பெட்ரோலியம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு டவுன்ஃபால் கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் லாஸாக கிட்டத்தட்ட ஒரு 556 கோடி லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன இது பார்க்கும்போது போன குவார்ட்டரில் 4 கோடி ப்ராஃபிட்டில் இருந்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடு போயிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி பேரஸ் டிஃபான்ஸ் அவங்களோட குவார்ட்டர் 1 ரிசல்ட் வந்து ஏர்னிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 15 கோடியாக இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக இருக்குது இயர் ஆன் இயரில். போன வருஷமும் 15 கோடி, இந்த வருஷமும் 15 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11.5% வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயரில். அதுமாரி எபிட்டா வந்து பார்த்தோம்னா டவுனில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8.7% எபிட்டா வந்து டவுனில் போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனில் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது பெல் கம்பெனிக்கு வந்து பார்த்தா இப்போதைக்கு ஒரு 563 கோடிக்குள்ள ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பெல் கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக டாடா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நிலைச்சல் இஸ்பேட் நிகாம் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% ஸ்டேக்கை வந்து ஃபுல்லாக அக்விசிஷன் பண்ணுறாங்க. அந்த அக்விசிஷன் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா ஸ்டீலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா மல்டி இயர் ஸ்மார்ட் கிரிட் கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு. யாருன்னு பார்த்தோம்னா சவுதி எலக்ட்ரிசிட்டி கம்பெனி அவங்கள்ட்டேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விப்ரோவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இது ஐஎக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருந்தது. இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10% வரைக்கும் 10 to 12% நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தது. காலைல பார்க்கும்போது 8% தான் கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10% எபோ நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. சரி, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.